அனைத்து குடும்பங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னேன். இன்னைக்கு எண்ணி எத்தனை பேர் கொடுக்குறீங்க? 1 கோடியே சம்திங். அதுல சில பேருக்கு போகல. விலைவாசி என்ன ஏறி இருக்கு இன்னைக்கு பாருங்க. 3 முறை மின் கட்டணம் உயர்வு. ஏற்றிக்காயா இல்லையா? வீட்டு வரி உயர்ந்துருச்சா இல்லையா? இந்த ஆட்சியில என்ன மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க? நீங்க மட்டும் அனுபவிக்கிறீங்க. அனுபவி ராஜா அனுபவி. இன்னும் 1 வருஷம் தான் தம்பி. இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில எடுபடுமா? இந்த தாய்மார்கள் ஓட்டு போடுவார்களா? பசுமை மாநகராட்சி என்று மதுரை மாநகராட்சி பெயர் பெற்றது. இன்றைக்கு குப்பை மாநகராட்சி ஆயிப்போச்சு. துங்கா நகரம் இன்றைக்கு என்ன இருக்கு? குப்பை நகரமாக மாறிவிட்டது. மதுரையை இருபக்கம் வர விரைவுச்சாலை அமைத்தும் வைகாட்டில் 4 மாசிலும் பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த சாலைகள். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருந்து பாத்தீங்கன்னா திருமல்நாயக்கர் வரை பாத்தீங்கன்னா அலங்கார விளக்குகள். நம்ம பெருந்தலைவர் காமராஜருக்கு 50 லட்சம் ரூபாய் மணிமண்டபம். எவ்வளவு செஞ்சோம்? நீ இந்த 4 ஆண்டுகள மதுரை மக்களுக்கு என்ன செஞ்ச? அனைத்து குடும்பங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்ன. இன்னைக்கு எண்ணி எத்தனை பேர் கொடுக்குறீங்க? 1 கோடியே சம்திங். அதுல சில பேருக்கு போகல. விலைவாசி என்ன ஏறி இருக்கு இன்னைக்கு பாருங்க. 3 முறை மின் கட்டணம் உயர்வு. ஏற்றிக்காயா இல்லையா? வீட்டு வரி உயர்ந்துருச்சா இல்லையா? உயர்ந்துச்சா இல்லையாமா? குப்பை வரி, குழா வரி, பால்வாட் கட்டணம், பணமுறை பால் கட்டணம் உயர்வு. இத்தனையும் செஞ்சிருக்கீங்க. இந்த ஆட்சியில என்ன மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க? நீங்க மட்டும் அனுபவிக்கிறீங்க. அனுபவி ராஜா அனுபவி. இன்னும் 1 வருஷம் தான் தம்பி. இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில எடுபடுமா? இந்த தாய்மார்கள் ஓட்டு போடுவார்களா? நேற்றுக்கு முன்தினம் நடந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கூத்த பார்த்திருப்பீங்களே. யூடியூப்ல பாத்தீங்களா? இப்பவே வாரிசு அனுப்பிச்சு விட்டாங்க. மன்னர் காலத்துலதான் மேடையில் அமர்ந்திருப்பாங்க. விழா நடக்குதுன்னா இப்ப திருமல் நாயக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம எங்க போயிட்டு திருமல் நாயக்கர் உட்கார்ந்துருக்காரு. விழா நடத்துனாங்க. அது யாருப்பா? திருமல் நாயக்கர். பக்கத்துல இளையராஜா. அவரோட அதுக்கடுத்த இளையராஜா, அதுக்கடுத்த போற இப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வாரிசு அரசியல ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்த காரியங்கள் தெரியாதா? இந்த மக்களை ஏமாற்றினவன் நீ வந்திருக்க. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அரங்கேற்றி இருக்காங்க. பார்த்தா உதயநிதி முதல் நாள் வரைக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டுல இறந்த மாடுபிடி வீரருக்கு அந்த வீரருக்கு நிதி ஒதுக்கல. இங்கே சோழராஜா தலைமையில ஆர்ப்பாட்டம், எங்க சித்தன் தலைமையில ஆர்ப்பாட்டம் நடக்குது. பணத்தை வாங்க மாட்டோம், அந்த உடலை வாங்க மாட்டோம், இது போராட்டம் நடக்குது. ஆனா செவிசாய்த்தாரா? ஏதாவது செஞ்சாரா முதலமைச்சர்? சரி, இங்க இருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டா எழுதி அனுப்பியிருக்கு, வருவோம், வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அதான் செய்தியாளர்கிட்ட சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் நம்ம உதயநிதி தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்லி மதுரை விமான நிலையத்தில் வந்த உடனே 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. எப்படி ஆட்சி பாருங்க. ஏன்னா உங்க ஆட்சியில கலாச்சாரம் குடித்து இறந்தா 10 லட்சம் ரூபாய், வீர மரணமே தான் 3 லட்சம் ரூபாயா? இதான் உங்க ஆட்சி லட்சணமா? கலாச்சாரம் எடுத்தவனுக்கும் உதவி கொடுக்குறீங்க. எவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சியில நடக்குது. விலைவாசியை கட்டுப்படுத்தவும் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஆட்சியில 10 வருஷம் நான் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். நான் அழுதிட்டு நான் வரிய சட்டமன்றத்தில் பேசி அமைச்சர் பேசு. எங்க காலத்துல 98% பொங்கல் பரிசு வாங்கியிருக்காங்க, பொங்கல் தொகுப்பு வாங்கியிருக்காங்க. கொடுத்தவன்